So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு டிவைஸ் வந்து இருக்கு. OnePlus Nord 4, Realme GT60, தென் அதுக்கப்புறம் Nothing Phone 3a. சோ இந்த மூணு டிவைஸ் நமக்கு வந்து 25000 ரூபாய் அந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு டிவைஸோட கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். சோ ஃபைனலா இந்த டிவைஸ்ல என்னென்ன பெஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு, 25000 ரூபாய் பிரைஸ்ல என்ன டிவைஸ் வாங்கலாம், சோ பாத்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூணு டிவைஸோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பாத்தறலாம். சோ பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் உள்ள உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் சிம் டூல் வந்து இருக்கு, தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Realme GT60 லயும் OnePlus Nord 4 லயும் நம்ம Type A to Type C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. Nothing Phone 3a ல Type C to Type C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் Nord 4 ல நமக்கு வந்து 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. Realme GT60 ல 120 வாட்ஸ்க்கான அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. Nothing Phone 3a ல நம்ம பாக்ஸ்ல சார்ஜர் வந்து வராது. OnePlus Nord 4 லயும் Realme GT60 லயும் நம்ம பேக் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Nothing Phone 3a ல பேக் கேஸ் வந்து கிடையாது. பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் Realme GT60 லயும் OnePlus Nord 4 லயும் சார்ஜர் பாக்ஸ்லயே வந்து கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கேஸும் வந்து இருக்கு. கேஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் Realme GT60 ல கொடுத்திருக்க அந்த கேஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. Nothing Phone 3a ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள சார்ஜரும் வந்து வராது, அதுக்கப்புறம் இந்த கேஸும் கொடுக்க மாட்டாங்க. இங்க மூணு டிவைஸோட டிசைன் பத்தி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் OnePlus Nord 4 பத்தி பார்க்கலாம். இங்க Nord 4 ல நமக்கு மூணு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு, Black, Green, சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து சில்வர் கலர் கொஞ்சம் லுக் நல்லாவே இருக்கும். இந்த டிவைஸ் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மெட்டல் பில்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம கையில யூஸ் பண்ணும்போது வந்து நல்ல ஒரு இன்னான் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. தென் வெயிட் பொறுத்த வரைக்கும் 200 கிராம் வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. 8 mm திக்னஸ் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு வந்து dual LED வந்து பாத்தா பேக்ல வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு OnePlusல வந்து எந்த விதமான மென்ஷனும் பண்ணல. டிசைன் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4 ல வந்து பாத்தீங்கன்னா பேக் டிசைனும் நல்லா இருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் Nothing Phone 3a பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் மூணு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு, Black, White, தென் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த டிவைஸோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான். இந்த டிவைஸ் நமக்கு எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதனால நம்ம கேஸ் போடாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க வெயிட் பொறுத்த வரைக்கும் நம்ம 203 கிராம் வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. தென் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்க பேசிக்கான ஐபி ரேட்டிங் தான் வந்திருக்கு. IP64 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டிவைஸோட ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த Phone 3a பேக் சைடு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் பத்தி பேசும்போது பார்க்கலாம். சோ Nothing Phone 3a ல பேக் டிசைன் பார்க்க ரொம்ப ரொம்ப யூனிக்கா வந்து இருக்கு. பட் பில்ட் குவாலிட்டி இங்க பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Realme GT60 பத்தி பார்க்கலாம். இங்க Realme GT60 ல மூணு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு, கிரீன், சில்வர், பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவைஸோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் பில்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பட் எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பா இல்லாம நம்ம கர்வா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு இன்னான் ஃபீல் வந்து இங்க இருக்கு. தென் டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் கார்னிங் உள்ள Victus 2 ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP65 வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட்ட பொறுத்த வரைக்கும் 192 கிராம் வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. 8.6 mm திக்னஸ் வந்து இருக்கு. இந்த டிவைஸோட பேக் சைடுல நமக்கு வந்து dual LED வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Nothing Phone 3a ல நமக்கு வந்து ஷார்ப் எட்ஜா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ கேஸ் போடாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். டிசைனை பொறுத்த வரைக்கும் Nothing Phone 3a நல்லா இருக்கு. பட் பில்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord 4 நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.74 inches சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 2300 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல வந்து டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த டிவைஸ் ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. சோ ஆப்டிக்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் யூடியூப்ல நம்மளால வந்து SDR வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். அதுல இருந்து பிரச்சனை வந்து கிடையாது. இந்த டிவைஸ் நமக்கு வந்து ஃபிளாட் டிஸ்ப்ளே, குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் Nothing Phone 3a பொறுத்த வரைக்கும் 6.77 inches Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. டைபிக்கல் பிரைட்னஸ் 800 nits வந்து கொடுத்திருக்காங்க. தென் ஐபீமா நமக்கு வந்து 1300 nits வந்து கொடுத்திருக்காங்க. தென் 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸோட ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே இருக்கு. பட் பெட்டரான ஆப்டிக்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord 4 லயும் Realme GT60 லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு வந்து ஃபிளாட் டிஸ்ப்ளே தான். சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் Realme GT60 ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6.78 inches Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு பேனல் இந்த டிவைஸ்க்கு நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. இங்க நம்ம 6000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 6000 nits பீக் பிரைட்னஸ்ன்றது நம்ம யூடியூப்ல SDR வீடியோஸ் பார்க்கும்போது கிடைக்கும். மத்தபடி ஜெனரல் யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இந்த டிவைஸ் நமக்கு வந்து LPTO பேனல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதனால நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 1 to 120 Hz நமக்கு வந்து வேரியபிளா சுவிட்ச் ஆயிக்கும். அதனால பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் பெஸ்டா வந்து இருக்கும்.
இருக்கும். இந்த டிவைஸ்ல நமக்கு வந்து ஹாப்டிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, சூப்பரா வந்து இருக்கு. சோ OnePlus Nord 4 எப்படி இருக்குமோ அதே மாதிரி Realme GT60 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் மூணு டிவைஸோட டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இங்க OnePlus Nord 4 Nothing Phone 3 நமக்கு வந்து ஃபிளாட் டிஸ்ப்ளே வந்து இருக்கு. பட் Realme GT60 நமக்கு வந்து கர்வ்டு பேனல் இந்த டிவைஸ்க்கு இன்னும் சூப்பரான லுக் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்த மூணு டிவைஸோட பேட்டரி பத்தி பார்க்கலாம். OnePlus Nord 4 Realme GT60 நமக்கு 5500 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ OnePlus Nord 4 நமக்கு வந்து 100 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. Realme GT60 நமக்கு 120 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இதே Nothing Phone நமக்கு வந்து 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க, 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பட் சார்ஜர் நம்ம பாக்ஸ்ல வந்து தர மாட்டாங்க. ஓகே, OnePlus Nord 4 Realme GT60 நம்ம 0 to 100 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லயே வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். பட் Nothing Phone 3 நமக்கு 50 வாட் சார்ஜரா வந்து கொடுத்திருக்காங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்ட ஆகுது சார்ஜ் ஃபுல் ஆகுறதுக்கு. 100% வந்து சார்ஜ் சீக்கிரமா ஏறுது. நமக்கு வந்து எவ்வளவு நேரம் நிக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோ OnePlus Nord 4 வந்து பார்த்தா கேஷுவலா யூஸ் பண்ணுவேன். பட் ஆப்ஸ் எல்லாம் மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணுவேன். அதிகபட்சமா வந்து 7 hours தான் எனக்கு வந்து கிடைக்குது. இதே Nothing Phone 3L நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தா கரெக்டா 8 மணி நேரம் 42 நிமிஷத்துக்கான ஸ்கிரீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. தென் Realme GT60 வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு வந்து 7 மணி நேரத்தை வந்து ஈஸியா தாண்டிடுது. அதுக்கப்புறம் நீங்க கேஷுவல் ஆப்ஸ்ல யூஸ் பண்ணுவேன்ற போது ஒரு சில டைம்ல நமக்கு 9 hours ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இங்க பெட்டரான பேட்டரி பேக்கப் நமக்கு Realme வந்து இருக்கு. அதுக்கப்புறம் Nothing Phone 3L கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் OnePlus Nord 4 உங்களுக்கு அரௌண்ட் 7 hours கிட்ட வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4லயும் Realme GT60லயும் Snapdragon 7+ Gen 3 வந்து கொடுத்திருக்காங்க. இங்க Nothing Phone 3L நம்ம Snapdragon 7s Gen 3 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. AnTuTu ஸ்கோர் செக் பண்ணும்போது நம்ம OnePlus Nord 4ல வந்து நியர்லி 1.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. தென் CPU throttling டெஸ்ட்ல 65% கான ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சிச்சு. இதே சேம் ப்ராசஸர் நம்ம Realme GT60ல இருக்கு. அங்க நம்ம AnTuTu ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 1.4 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. தென் CPU throttling டெஸ்ட் நம்ம 88% கான ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. இதே Nothing Phone 3L நம்ம AnTuTu ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7.8 lakhs கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. தென் CPU throttling டெஸ்ட்ல 92% கான ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சிச்சு. தென் RAM டைப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு OnePlus Nord 4லயும் Realme GT60லயும் LPDDR5X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேஸ் வேரியன்ட் 8+128ல மட்டும் உங்களுக்கு வந்து UFS 3.1 வந்து இருக்கு. தென் 8+256 அதுக்கப்புறம் 12GB RAM எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து UFS 4.0 வந்து கொடுத்திருக்காங்க. தென் Nothing Phone 3L LPDDR4X RAM வந்து கொடுத்திருக்காங்க. UFS 2.2 தான் வந்து இருக்கு. இங்க பெட்டரான ரீட் ரைட் ஸ்பீட் நமக்கு வந்து பார்த்தா OnePlus Nord 4லயும் Realme GT60லயும் கிடைக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4லயும் Realme GT60லயும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். அதுக்கு Nothing Phoneலயும் அந்த அளவுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம டே டு டே யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாவே இருந்துச்சு. இங்க BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 3 டிவைஸ்லயும் நம்ம 90 FPS வந்து விளையாண்டுக்கலாம். சோ நம்ம பிளே பண்ணும்போது வந்து இந்த இடத்துல லேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல கேம் பிளே வந்து 3 டிவைஸ்லயும் இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிவைஸ்லயும் நல்லா கொடுத்திருக்காங்க. நீங்க டே டு டே யூசேஜ்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி லாக் வந்து பெருசா நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இங்க OnePlus Nord 4 பொறுத்த வரைக்கும் மேல ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல IR blaster சென்சார் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. தென் ரைட் சைடுல நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நம்மளால 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். பட் SD கார்டு வந்து போட முடியாது. தென் அது பக்கத்துல வந்து மைக் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல நமக்கு அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அலர்ட் ஸ்லைடர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் நீங்க மேல ஸ்வைப் பண்ணும்போது வைப்ரேட் வந்து போகும். டாப் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சைலண்ட் வந்து ஆயிரும். தென் திரும்பி லாஸ்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஜெனரல் வந்து இருக்கும். Nothing Phone 3 ரைட் சைடுல நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. தென் டாப்ல உங்களுக்கு வந்து மைக் வந்து இருக்கு. கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நம்மளால 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. அதுக்கு பக்கத்துல வந்து மைக் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம டுவல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. இன்னொரு ஸ்பீக்கர் நம்ம இயர்பிஎஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. தென் ரைட் சைடுல நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழே வந்து எசென்சியல் கீ அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. தென் Realme GT60 பொறுத்த வரைக்கும் டாப்ல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல IR blaster சென்சார் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. தென் கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளால 2 சிம் போட்டுக்க முடியும். மெமரி கார்டு போட முடியாது. அதுக்கு பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. தென் ரைட் சைடுல நமக்கு வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல நமக்கு OnePlus ஆர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் Realme GT60ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 டிவைஸ்லயும் உங்களால வந்து SD கார்டு வந்து போட முடியாது. நெக்ஸ்ட் நம்ம நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பத்தி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 13 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நத்திங் போன் 3Aல 10 5G பேண்ட் வந்து இருக்கு. ரியல்மி GT60 நமக்கு 9 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 5G பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டிவைஸ்லயும் வந்து நல்லாவே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பிளஸ் நாட் 4ல வந்து பார்த்தா சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. பட் நிறைய அப்டேட் ரீசென்ட் டைம்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒன் பிளஸ் நாட் 4 இப்போ கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. இப்போதைக்கு இந்த மூணு டிவைஸ்லயும் வந்து பார்த்தா 5G ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த மூணு டிவைஸ்லயும் வந்துட்டு ப்ளூடூத் 5.4 வந்து கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்கு. தென் NFC இந்த மூணு டிவைஸ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் நாட் 4ல இப்ப கரண்டா வந்துட்டு Oxygen 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் நமக்கு இன்னும் 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நத்திங் போன் 3L நமக்கு வந்து நத்திங் OS 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் இன்னும் கிடைக்கும். ரியல்மி GT60 நமக்கு ரியல்மி OS 6.0 ரன் ஆயிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் இன்னும் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி UI அதுக்கப்புறம் Oxygen OSல கம்பேர் பண்ணும்போது நத்திங் OS யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. இங்க நிறைய கஸ்டமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ கூடி சீக்கிரமே ஒரு வீடியோ வந்து போடுறேன் நத்திங் OS 3.1 vs Oxygen OS 15 அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இது கூட ரியல்மி UI ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ நமக்கு Oxygen OS, ரியல்மி UI, கலர் OS மூணுமே நமக்கு ஒண்ணுதான். நமக்கு எதுவுமே பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது. சோ ஒன் பிளஸ்ல Oxygen OS முதல்ல இருக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இப்போ ஒன் பிளஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Oxygen OS வந்து கிடையாது. பேரு தான் OS, மத்தபடி நம்ம கலர் OS தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இங்க ரியல்மி GT60யும் ஒன் பிளஸ் நாட் 4 பக்கத்து பக்கத்துல வச்சு பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சாஃப்ட்வேர் சேமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இந்த மூணு டிவைஸ் நம்ம சாஃப்ட்வேர் அனிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. நாடு 4ல GT60 நமக்கு டிஃபால்ட்டா வந்து கூகுள் டயலர் தான் வரும். நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஓ டயலர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓ டயலர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து கிடைக்கும். சோ நத்திங் போன்ல நமக்கு வந்து கூகுள் டயலர் தான் இருக்கு. பட் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆட்டோமேட்டிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். இல்ல அந்த டிங் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பீப் மாதிரி வச்சுக்கலாம். பட் நத்திங் OS நமக்கு வந்து விஜிட் வந்து இருக்கு, ரெக்கார்டர் விஜிட் இருக்கு. அந்த ரெக்கார்டர் விஜிட் நீங்க யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா கால் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம கால் ரெக்கார்ட் ஆகும். கேலரியில இந்த மூணு டிவைஸ்ல ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மூணு டிவைஸ்ல யூஸ் பண்றது நல்லா தான் இருக்கு. பட் கம்பேர் பண்ணும்போது நத்திங் OS யூஸ் பண்றதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கேமரா. இங்க ஒன் பிளஸ் நாட் 4ல பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா தென் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. நத்திங் போன் 3L நமக்கு வந்து பேக்ல மூணு கேமரா இருக்கு. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 15 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ரியல்மி GT60ல 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள் சைடு பை சைடு வந்து பாருங்க. ஓகே இந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம மெயின் கேமரா எடுத்தது. சோ அவுட்புட் வந்து பாருங்க. கேமராவோட அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ரியல்மி GT60ல எடுத்த மோஸ்ட் ஆஃப் த போட்டோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த போட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து பாருங்க போர்ட்ரேட் கேமரா எடுத்த போட்டோஸ். இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்த போட்டோஸ். இது வந்து பாருங்க ஃப்ரண்ட் கேமரா எடுத்தது. இங்க ரியல்மி GT60ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அதோட அவுட்புட் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க. இது எல்லாமே நம்ம லோ லைட்ல எடுத்த போட்டோஸ். இந்த லோ லைட் போட்டோஸ் எல்லாமே நம்ம நைட் மோட் எனேபிள் பண்ணி வச்சு எடுத்தது. லோ லைட் பொறுத்தவரைக்கும் டீசென்ட்டா இருக்கு. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் நாட் 4ல பேக்ல 4K 60 FPS எடுத்துக்க முடியும். பட் ஃப்ரண்ட்ல 1080p 30 FPS எடுத்துக்கலாம். நத்திங் போன் 3Aல பேக்ல 4K 30 FPS, ஃப்ரண்ட்ல 1080p 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். தென் ரியல்மி GT60ல பேக்ல நம்ம 4K 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல 4K 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். நீ கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ரியல்மி GT60ல எடுத்த போட்டோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மூணு டிவைஸோட பிரைசிங் பத்தி பார்க்கலாம். சோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பப்ப சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பிளஸ் நாட் 4 பொறுத்த வரைக்கும் 8+256 நமக்கு 29,500 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் நம்ம 4,500 கிட்ட இருக்கு. சோ ஃபைனலா 25,000 அந்த பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். தென் 12+256 உங்களுக்கு வந்து 32,500 கிட்ட சேல் பண்றாங்க. தென் பேங்க் ஆஃபர்லாம் போக ஃபைனலா 28,000 அந்த பிரைஸ்க்கு வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் நத்திங் போன் 3L 2 RAM வேரியன்ட் வந்து இருக்கு. 8+128 நமக்கு 25,000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2,000 போக ஃபைனலா 23,000 வந்து கிடைக்கும். இதுல 8+256 வந்து இருக்கு. அது நமக்கு 27,000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2,000 போக ஃபைனலா 25,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் ரியல்மி GT60 பொறுத்த வரைக்கும் 8+256 உங்களுக்கு வந்துட்டு 25,000 கிட்ட வச்சிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் போக 23,248 அந்த பிரைஸ்க்கே வந்து கிடைக்குது. பட் பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கம்மி பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். பட் நம்ம கார்டு எல்லாமே 25,000 வந்து உங்களுக்கு ரியல்மி GT60 வந்து கிடைக்குது. தென் 12+256 அது உங்களுக்கு வந்து 27,000 கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர்லாம் போக 25,248 அந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதெல்லாம் கண்டிப்பா நல்ல வேல்யூ ஃபார் மணியாவே இருக்கும்.
இந்த மூணு டிவைஸ்லயுமே டிஸ்பிளே, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஃபைனலா நமக்கு இந்த மூணு டிவைஸ்லயே வந்து இன்னும் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து OnePlus Nord 4. OnePlus Nord 4 பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பில்டு தான். பில்டு பொறுத்த வரைக்கும் மெட்டல் பில்ட் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியா வந்து இருக்கு. கையில யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி வந்து கிடைக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் வைஸ் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் என்னோட யூசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. 30 மினிட்ஸ்லயே நம்ம சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். அது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தெரியுது. அப்புறம் ஃபிளாட் டிஸ்பிளே, அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரணத்துக்கு வேண்டி நான் வந்து OnePlus Nord 4 சூஸ் பண்ணுவேன். பட் OnePlus Nord 4 இருக்க ஒரே ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லைன். அந்த கிரீன் லைன் நமக்கு எப்போ வரும், எப்படி வரும் அப்படி தெரியாது. பட் OnePlus நமக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் உங்க டிவைஸ்ல அப்டேட் பண்ணி ஏதாவது கிரீன் லைன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரீயா வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவோம் சொல்றாங்க. இது ஒண்ணுதான் நெகட்டிவ் பாயிண்ட். மத்தபடி OnePlus Nord 4 இங்க பெஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து Nothing Phone 3a. சோ Nothing Phone 3a நமக்கு வந்து நல்ல டிசைன், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர். சோ மத்தபடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Realme GT60 OnePlus Nord 4 தான் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. இந்த டிவைஸோட டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாக்ஸ்ல தர மாட்டாங்க. நம்ம தான் அடிஷனலா வந்து 2500 ரூபாய் போட்டு அந்த சார்ஜர் வந்து வாங்கணும். தென் அதுக்கப்புறம் நமக்கு UFS 2.2 தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நமக்கு வந்து Nothing Phone 3a வந்து இருக்கு. இங்க நல்ல டிசைன், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேருக்கு வேண்டி நீங்க Nothing Phone 3a சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு Realme GT60. ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸோட அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பிரைஸ் தான். இந்த டிவைஸ் நமக்கு வந்து 26,000 ரூபாய். அந்த பிரைஸ்ல நமக்கு வந்து 8+256 நமக்கு அமேசான்ல வந்து கிடைக்குது. இப்போ Nord 4 வந்து 30,000 ரூபாய் கிட்ட செல் பண்றாங்க. 5,000 பேங்க் ஆஃபர் வந்து இருக்கு. பேங்க் ஆஃபர் போட்டாதான் நமக்கு வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து OnePlus Nord 4 வந்து கிடைக்கும். பட் நம்ம பேங்க் ஆஃபர் எதுவுமே இல்லாமயே நமக்கு வந்து 26,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா Realme GT60 வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சோ அது வந்து பார்த்தா கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா இருக்கு. LPTO டிஸ்பிளே இருக்கனால நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பேட்டரி லைஃப் பெஸ்டா வந்து இருக்கும். தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 30 FPS ல வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும். அப்புறம் டிவைஸ் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கேஸும் வந்து கொடுத்துறாங்க. சோ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பெஸ்டாவே இருக்கு. நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே பத்தி சொல்லலாம். கர்வ் டிஸ்பிளே இந்த டிவைஸ் நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. சப்போஸ் நீங்க யூவி ஒட்டி அதனால வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. அதையும் வந்து பாத்துக்கோங்க. சோ இதான் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நமக்கு இந்த மூணு டிவைஸ்லயும் வந்து பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்கு. இந்த மூணு டிவைஸ்ல வந்து நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? காரணம் வந்து பார்த்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூணு டிவைஸ் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. மத்த யூசருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மூணு டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே சோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நன்றி, சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.